வந்து பிறந்தோன்னா ஃபர்ஸ்டா வந்து என்ன உங்களுக்கு ஒரு பேர் தான் வைப்பாங்க. ஸோ அந்த பேரை வச்சு தான் உங்களோட டேட்டா டிரான்சாக்ஷன் பேரை வச்சு தான் கூப்பிடுறதோ கதைக்கிறதோ இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதோ எல்லாமே வந்து அந்த நேமை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த கம்ப்யூட்டர்ஸும் வந்து கனெக்ட் பண்ணோன்னா முதலாவது வாரது இந்த ஐபி இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ஸோ இந்த ஐபியை வச்சு தான் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ரைட்? ஸோ ஐபி அதுக்கப்புறம் இது வந்து சப்நெட் மாஸ்க்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கீழே இருக்க கேட்வேன்னு சொல்லுவோம். கேட்வேனா எந்த ரூட்டுக்குள்ளால உங்களோட பேக்கெட்ஸ் எல்லாம் வெளியே போகுது. இப்போ ஒவ்வொரு லேனுக்கும் வந்து ஒரு கேட்வே இருக்கு. ஒரு லேனுக்கு உங்களோட கேட்வே ஒர்க் பண்றது வந்து ரவுட்டர் தான். இப்போ நீங்க உங்களோட வீட்டில் வந்து ஒரு 5 டிவைசஸ் இருக்கு, 2 லேப்டாப் இருக்கு, ஒரு ஃபோன் இருக்கு, இப்படி 5 டிவைசஸ் இருந்தா 5 டிவைசஸும் கமனா இருக்கும் வந்து கேட்வே. உங்களுக்கு நார்மலாக அதை கீறி காட்டணும்னு சொன்னா இதுல ஒரு டிவைஸ் இருக்கு, அப்புறம் இங்க ஒரு டிவைஸ் இருக்கு, இங்க ஒரு டிவைஸ் இருக்கு, 3 லேப்டாப், அப்புறம் இங்க 2 ஃபோன் இருக்கு. ஓகே, ஸோ வாய்ஸ் கிளியர் இல்லையா இப்போ? ஓகேயா? ஹலோ, இப்போ கிளியரா இருக்குதா வாய்ஸ்? வரீங்களா? Yes sir, yes sir. Right, Now okay. clear. Thank you sir. ஸோ டிசிபி ஐபியை பற்றி சொல்கிறேன். ஸோ டிசிபி ஐபியில் ஐபி இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ன்றது வந்து இதுதான், ரைட்? 3 பிசி அப்புறம் 2 லேப்டாப் 2 ஃபோன்ஸ் இருந்தால் இது எல்லாமே வந்து ஒரு ரவுட்டரில் ஒரு இன்டர்நெட் ரவுட்டரில் கனெக்ட் ஆகிருக்கும், ரைட்? இது இன்டர்நெட் ரவுட்டரில் வயர்லெஸில் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும், ரைட்? ஸோ வைஃபை பாவிக்கிறீங்கன்னா வயர்லெஸில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த பிசிக்கு கனெக்ட் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு பிசிக்கு வந்து ஒரு நம்பர் வரும். அதுதான் இந்த ஐபி அட்ரஸ்ன்றது. இதுதான் அந்த நம்பர். இது பிசிக்கு ஒரு நம்பர் வரும். இதுக்கு 100 வரும், இதுக்கு கடைசி நம்பர், இதுக்கு 101 வரும், ரைட்? அதுக்கப்புறம் இது 102 வரும். இப்படி ஒவ்வொரு நம்பரா ஒவ்வொரு பிசிக்கும் வரும். அதுக்கப்புறம் அதுதான் இந்த மேல இருக்க ஐபி நம்பர்னு சொல்லுவாங்க. அடுத்தது கீழே இருக்க கேட்வேன்றது தான் இந்த ரவுட்டர் நம்பர். இந்த ரவுட்டருக்கு தான் ஒரு நம்பர், அதுதான் இந்த கேட், ரைட்? ஸோ அப்போ என்ன நடக்கும்னா எல்லா பிசியுமே இதில் இருக்கிற 5 பிசியுமே என்ன நடக்கும், அவங்களோட டேட்டாவை இந்த கேட்வேக்குள்ள தான் வெளியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. வெளியில் போயிட்டு இன்னொரு இன்டர்நெட்டுக்கு போயிட்டு அப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ரைட்? ஸோ அதை தான் வந்து பேசிக்காக நாங்கள் சொல்லுவோம் இந்த டிசிபி ஐபி டேட்டா ட்ரான்சாக்ஷன், ரைட்? ஓகே, ஸோ டிசிபின்றது அது. ஐபின்றது இன்டர்நெட் ப்ரோட்டோகால், டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பாவிக்கிறது தான் இந்த ஐபி. அது பிறகு இது ரவுட்டிங் ட்ராஃபிக் அக்ராஸ் த நெட்வொர்க். ஸோ இது ஒவ்வொன்றோட நாங்கள் டீட்டெயிலாக பார்த்தோம். டிசிபி ஐபி என்ன இதில் பார்த்தீங்கன்னா இருக்கு ஹவு திஸ் ஒர்க்ஸ் அப்படின்றது. எல்லா கம்ப்யூட்டர்ஸும் வந்து ஒரு டிசிபின்றது ஒரு ப்ரோட்டோகால், இன்டர்நெட் ப்ரோட்டோகால், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இது பார்த்தோம். அது பிறகு டேட்டா டிராஃபிக், எப்படி இன்டர்நெட் டிராஃபிக் பாஸ் ஆகுது இந்த விஷயமும் பார்த்தோம். அப்புறம் இது எப்படி ஒரு பேக் போன் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி ஒரு இன்டர்நெட் எப்படி ஒர்க் பண்ணுது. ஸோ இன்டர்நெட், அதுக்கப்புறம் ரவுட்டர், அப்புறம் உங்களோட லோக்கல் நெட்வொர்க், அப்புறம் பிசிலேருந்து ரிக்வெஸ்ட் திரும்பி ரவுட்டருக்கு போயிட்டு இன்டர்நெட்டுக்கு போகும். ஸோ இது வந்து அட்ரஸிங் ஸ்கீம், எப்படி இந்த ஐபி அட்ரஸ் வேலை செய்யுது, இது டொமைன்ஸ். ஓகே, ஸோ நினைக்கிறேன் லாஸ்ட் வீக் நாங்கள் டொமைன் அண்ட் சப் டொமைன்ஸ் தான் பார்க்கணும்னு சொல்லி அதுக்கு முதல்ல நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டோமா, இல்லாட்டி இன்னும் எழுத இருக்குதா? எழுதியாச்சு சார். அது மட்டும் தான் எழுதி. அட்ரஸிங் ஸ்கீம் மட்டும் எழுதியாச்சு. அட்ரஸிங் ஸ்கீம் மட்டும் எழுதி. அப்போ இப்போ ஃபர்ஸ்ட் இதில் எழுதுங்க, டொமைன் அண்ட் சப் டொமைன்ஸ் எழுதுங்க. நோட்புக் எடுத்து டொமைன் அண்ட் சப் டொமைன்ஸ் எழுதுங்க. மொத்தம் 10 ಇದೆ ಟೇಬಲ್ 1. ஓகே, ரைட். ஸோ இதை காப்பி பண்ணுங்கப்பா.
ஓகே, எழுதியாச்சா? ஓகே சார். sir. ஓகே. ரைட். ஸோ இப்போ நாங்கள் டொமைன் நேம்ஸ் அதை பற்றி பார்ப்போமா? டொமைன் நேம்ஸ் என்ன? ஓகே, ரைட். ஸோ இது வந்து டொமைன் நேம்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ டொமைன் நேம்ஸ் அண்ட் சப்டொமைன்ஸ் அப்படி என்னென்னு. ஸோ டொமைன் நேம்னு சொன்னால் என்னென்னா இப்போ இப்படி தான். இப்போ நார்மலாக நாங்கள் ஒரு வெப்சைட் வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால் அந்த வெப் சர்வர் வந்து இங்கே இருக்கும், ரைட்? இந்த வெப் சர்வர் வந்து இங்கே இருக்கும். ஒரு இடத்துல பேர் சொல்லலாம் யூஎஸ்ஏன்னு சொன்னால் யூஎஸ்ஏல அந்த வெப் சர்வர் வந்து இருக்கும். நாங்கள் இருக்கிற வந்து இங்கே ஸ்ரீலங்காவில், ரைட்? இங்கே இருக்கிறோம் ஸ்ரீலங்கா. ஸோ லாஸ்ட் வீக் நான் உங்களுக்கு இந்த ட்ரேஸ் கமாண்ட் சொல்லி தந்தேன். இந்த ட்ரேஸ் கமாண்டில் தான் பார்க்கலாம் இந்த இது வந்து ஒரு இடங்களுக்குள்ள இந்த எங்களோட பேக்கெட்ஸ் இந்த ஸ்ரீலங்காவில் இருந்து நீங்கள் கூகுள்னு டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு ரவுட்டர்ஸுக்களால் இது வந்து இங்கே போய் ரீச் பண்ணும். கூகுளில் ரீச் பண்ணி கூகுளில் இருந்து அந்த டேட்டா இங்கே டவுன்லோட் ஆகும். ஸோ இதுதான் வந்து அந்த ஒர்க்கிங் பேட்டர்ன். இப்போ இதில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 5-10 இயர்ஸுக்கு முதல்ல எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வெப்சைட் நீங்க அக்சஸ் பண்ண போறீங்கன்னா உண்மையிலேயே வெப்சைட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நம்பர் தான் இருக்கு, ரைட்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஐபி நம்பர். இப்போ கூகுள்னு சொன்னா கூகுளுக்கு ஒரு ஐபி நம்பர் இருக்கு. நான் உங்களுக்கு லாஸ்ட் வீக் காட்டினேன் அது எப்படி பார்க்கணும்னு சொல்லி. இப்போ திருப்பி காட்டுறேன். கூகுளோட ஐபியை நீங்க பார்க்க போறீங்கன்னு சொன்னா டொஸ்லயே பார்க்கலாம். ஸோ டொஸ்ல என்ன செய்யணும்னு சொன்னா பிங்ன்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்கு, PING சொல்லி ஒரு கமாண்ட் இருக்கு. போட்டு அதில் google.com அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னு சொன்னா இருக்கு. இது முதலாவது வருது. இதுதான் வந்து கூகுள் ஐபி. அது வந்து 172.217.166.142, ரைட்? அப்ப இதுதான் வந்து கூகுள் ஐபி. இப்போ இந்த கூகுள் ஐபி நீங்க காப்பி பண்ணிட்டு நீங்க கூகுளுக்கு போக போறீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே என்ன செய்யலாம்? உங்களோட கம்ப்யூட்டர்ல வந்து கூகுள் ஓபன் பண்ணிட்டு இன்டர்நெட் ஓபன் பண்ணிட்டு ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு இதுல அந்த ஐபியை டைப் பண்ணுங்க. 127 அந்த ஐபியை டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணினீங்கன்னு சொன்னா இப்போ எங்க லோட் ஆகும்? கூகுள் லோட் ஆகும். கூகுள் லோட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டார்டிங்ல ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணணும்னு சொன்னா உண்மையிலேயே என்ன செய்யணும்னு சொன்னா இந்த மாதிரி ஐபி தான் நீங்க டைப் பண்ணணும். உங்கள்ட்ட ஒரு புக் ஒன்று எடுத்து வச்சு அந்த புக்ல வந்து எல்லா சர்வரோட ஐபியை நீங்க எழுதி வச்சுக்கணும். அப்போ நீங்க ஒவ்வொரு முறையும் கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும்? ப்ரௌசரை ஓபன் பண்ணி அந்த ஐபியை தான் இதுல டைப் பண்ணணும். நீங்க என்ன ஐபியோ அந்த ஐபி தான் டைப் பண்ணணும். ஸோ 192.168 அப்படின்ற ஐபி டைப் பண்ணீங்கன்னா அந்த சர்வருக்கு போகும். ஸோ இப்படி தான் ஸ்டார்டிங்கில் எல்லாரும் இன்டர்நெட் பாவிச்சது. ஸோ இன்டர்நெட் பாவிக்க வழிகிட்டது ஒவ்வொரு சர்வர்ஸுன்ற ஒரிஜினல் நம்பர்ஸை வந்து நாங்கள் டைப் பண்ணோம். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா ரொம்ப சர்வர்ஸ் ரொம்ப கூடினோன்னு எல்லாருக்கும் வந்து அந்த ஐபியை வந்து சேவ் பண்ணி டைப் பண்ணி வச்சுருக்க கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ கூகுளுக்கு இது, ஃபேஸ்புக்கு இது, யாவுக்கு இது, இப்போ மில்லியன் கணக்கான சர்வர்ஸ் இருக்கு. அப்போ கஸ்டமர்ஸை ரீச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கு அவங்களுக்கு. ஸோ அதனால தான் ஆல்ட்ரேஷனாக கொண்டு வந்தது தான் இந்த டொமைன் நேம் சர்வீசஸ் சொல்லுவோம், DNS சொல்லுவோம், ரைட்? ஸோ இந்த டொமைன் நேம் சர்வீசஸ் சொன்னா என்னன்னு சொன்னா, ரைட், DNS எதுக்கு மெயினாக பாவிக்கிறேன்னு சொன்னா இதுதான் வந்து நீங்க இருக்கு இதெல்லாம் வந்து DNS சர்வர்ஸ் இருக்கு. டொமைன் நேம் இன்டர்நெட் டொமைன் சர்வர்ஸ் சொல்லுவோம். .com, .edu, .org, .gov, .net இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பர்பஸுக்கு ஓப்பன் பண்ண டொமைன் சர்வர்ஸ். டொமைன் சர்வர்ஸ் என்னன்னு சொன்னா அதே முதல்ல நான் அதே எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க இங்க யூஎஸ்ல ஒரு சர்வர் இருக்கு, ரைட்? இது யூஎஸ்ல இருக்கிற கூகுள் சர்வர், ரைட்? அதுக்கு ஒரு நம்பர் இருக்கு 172 சொல்லி ஒரு நம்பர் இருக்கு, ரைட்? ஸோ இது வந்து யூஎஸ்ல இருக்கு. இப்போ நீங்க இங்க இருக்கீங்க, ஸ்ரீலங்காவில் இருக்கீங்க, ரைட்? ஸ்ரீலங்காவில் ஒரு பிசில இருக்கீங்க. இப்போ நாங்கள் எங்களோட ப்ரௌசர் எடுத்து உண்மையிலேயே எங்களோட ப்ரௌசர்ல இப்போ எப்படி இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுவோம்? google.com அப்படின்னு டைப் பண்ணோம், ரைட்? google.com என்டர் பண்ணோம். என்டர் பண்ணணும் முதல்ல என்ன செய்யணும்னா உங்களோட ப்ரௌசர் பார்க்க ஓகே இது வந்து .com அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு வந்து .com சொல்லி சொன்னோம்னா உடனே சொன்னா இங்க ஒரு இடத்துல அவங்க இங்க இருக்கு. அப்ப உடனே என்ன செய்யும்? இங்க இருந்து உங்களோட கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்டா என்ன செய்யணும்னா .com சர்வருக்கு போய் கேட்கும் கூகுள் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்கா, அந்த பேஜின் ஐபி எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு கேட்கும். கேட்டோன்னா இப்போ இந்த .com சர்வர் என்ன பாங்க அவங்கள்ட்ட ஒரு லிஸ்ட் மாதிரி வச்சிருப்பாங்க, ரைட்? ஓகே கூகுள் சர்வருக்கு இந்த ஐபி, யாஹூக்கு இந்த ஐபி, இப்படி ஒரு லிஸ்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. அப்போ என்ன செய்யும்? இந்த சர்வர் திருப்பி எங்களோட பிசிக்கு வந்து கொடுக்கும், ஓகே .com google.com வந்து ஐபி அட்ரஸ் இது அப்படின்னு கொடுக்கும்.
கொடுத்தா பிறகுதான் என்ன செய்யும், திருப்பி இந்த சர்வர் நெட்ல போயிட்டு அந்த ஐபி அட்ரஸை தேடி அந்த பிசி ஆக்சஸ் பண்ணி அங்க இருந்து திருப்பியும் ஒரு பிசிக்கு டேட்டா வரும். ஸோ இப்போ வந்து எல்லா ப்ரௌசர்ஸும் அந்த கூகுள் குரோமா இருக்கலாம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரா, ஃபயர்ஃபாக்ஸ் எல்லாத்துலயுமே என்ன நடக்குதுன்னா ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. நீங்க yahoo.com, idm.lk இப்படி அந்த பேர்களை டைப் பண்ணோம்னா அந்த பின்னுக்கு இருக்கிற எந்த சர்வர்னு பார்க்கும். .com சர்வரா, .edu, .idlkயா அப்படின்னு சர்வரை பார்த்து உடனே உங்களோட ப்ரௌசர், உங்களோட கம்ப்யூட்டர்ல இருக்கிற கூகுள் குரோமா இருக்கலாம், அந்த ப்ரௌசர் வந்து அந்த சர்வருக்கு போகும். முதல்ல போயிட்டு அந்த சர்வர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ண உங்களோட ஐபி அட்ரஸ் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் அது வந்து டைரக்டா கம்யூனிகேட் ஆகும். நான் சும்மா நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு வெப்சைட்டை போகும்போது அந்த வெப்சைட்ல கொஞ்சம் சின்ன டிலே ஒன்று இருக்கு. அதோட அந்த கீழே அட்ரஸ் பார்ல நீங்க நோட் பண்ணலாம், இட்ஸ் லோடிங் அப்படின்னு வந்து கொண்டு. இப்போ நான் இதுல எக்ஸாம்பிள் இந்த ப்ரௌசரை வந்து கொஞ்சம் சின்னதாக்குறேன். கீழே பாருங்க, இதுல இருந்து இந்த கனெக்ஷன், இந்த ஸ்டேட்டஸ் பார்ல உங்களுக்கு காட்டு. இப்போ நீங்க புது சர்வர் ஒன்றுக்கு போறீங்கன்னு சொன்னாங்க, இது வரைக்குமே போகாத ஒரு சர்வர் ஒன்றுக்கு போறீங்கன்னு சொன்னா எக்ஸாம்பிள் யாஹூன்னு சொல்லி எடுப்பேன். யாஹூ போயிருக்கு, அதனால எந்த எடுக்காது. ஸோ நீங்க யாஹூக்கு போவாட்டி yahoo.com டைப் பண்ணி என்டர் பண்ணோன்னா இப்போ எங்களோட ப்ரௌசர் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த yahoo.com போயிட்டு .com டொமைன்ல போயிட்டு இந்த ஐபி எடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் கனெக்ட் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா ரிசால்விங் ஐபி அட்ரஸ், எஸ்டாபிளிஷிங் கனெக்ஷன் அப்படின்னு குயிக்காக மாறும். அதுக்கு பிறகு தான் லோடிங். ரிசால்விங் ஐபி அட்ரஸ் வர்ற அந்த முதலாவது ஸ்டேட்டஸ் என்னன்னு yahoo.comக்கு போயிட்டு யாஹூட ஐபி அட்ரஸ் எடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் yahoo.comல இருந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் ஆகுது. ஸோ அப்போ உண்மையிலேயே இந்த ஒர்க்கை செய்து வந்து ஹலோ எக்கோ இருக்குதா? இப்போ ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் ஓகே வந்து திடீர்னு அப்படின்னு ஆகுது சார். just one கேக்குதா? Yes sir, thank you. ஓகே ரைட். நான் இது கொஞ்சம் பின்னுக்கு போனா எக்கோ வருது. அப்படி ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகுது நீங்க சொல்லுங்க, பார்ப்போம். ஓகே ரைட். ஸோ இப்போ நாங்கள் பார்க்கணும் வந்து டொமைன் நேம் சர்வீஸ், டிஎன்எஸ் சர்வீஸ். டிஎன்எஸ் என்று சொன்னால் உண்மையிலேயே இதுதான். ஓகே, ஸோ டொமைன் நேம் சர்வீசஸ்ன்றது வந்து அதுதான். இப்போ நீங்கள் டொமைன் நேம் முந்தி வந்து இது இல்லை, ஒரு 6 இயர்ஸுக்கு முதல்ல தான் இந்த டிஎன்எஸ் ஃபெசிலிட்டி கொண்டு வந்தாங்க. டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி டிஎன்எஸ் சொல்லுவோம். டொமைன் நேம் சிஸ்டம்னு சொன்னால் இப்போ நான் சொன்னது முந்தி வந்து ஐபி அட்ரஸ்ல தான் ஆக்சஸ் பண்ணுவோம். அதுக்கு பிறகு இப்போ வந்து ஒவ்வொரு டொமைன் நேம் சர்வர்ஸ் கொண்டு வந்தாங்க. யாஹூ .com கரண்டா வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 6,000 சர்வர்ஸுக்கு மேலே இருக்கு ஒரு பேர்ல. இந்த 6,000 சர்வர்ஸ் தான் மெயினா இருக்கு டிஎன்எஸ். அப்போ நீங்க ஒரு வேர்ல்ட் வைடா இருக்கிற ஒரு அட்ரஸை டைப் பண்ணோன்னா உடனே உங்களோட ப்ரௌசர் என்ன செய்யும் உங்களுக்கு தெரியாது. ப்ரௌசர் ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு இங்க போயிட்டு கேட்கும், ஓகே எனக்கு இந்த yahoo.com ஐபியை தாங்க அப்படின்னு கேட்ட அப்புறம் அந்த ஐபி உங்களோட பிசிக்கு வந்த அப்புறம் அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு கண்டுபிடிக்கும், ஓகே இந்த yahoo.com எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அங்க இருந்து டேட்டா வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ இதுதான் இப்போ நீங்க பாக்குற நெட்வொர்க்ஸோ இன்டர்நெட்ல பேசிக்ஸ், டொமைன் பேசிக்ஸ். அது வந்து டொமைன்னு சொல்லலாம். சப்டொமைன்ஸ் சொன்னா அதுல இருக்கிற சப்டொமைன்ஸ் இப்போ ஒரு பேருக்கு முன்னால ஒரு இது ஒன்று வந்தா சப்டொமைன்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க உங்களோட சர்வர் ஆக்சஸ் பண்ணிக்க, அதாவது உங்களோட மூடில் சர்வரை நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க நீங்க டைப் பண்ணுவீங்க எப்படி, student.idmedu.com இப்படிதான் டைப் பண்ணுவோம், ரைட்? ஸோ student.idmnc-kottahena.com. ஸோ இதுல உண்மையிலே என்னன்னு சொன்னா பின்னுக்கு இருக்க .com வந்து எங்களோட சர்வர், ரைட்? இது வந்து எங்களோட சர்வர். இந்த சர்வர்ல நாங்க இதை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லி அதுக்கப்புறம் இது வந்து டொமைன் idmnc- இது வந்து எங்களோட டொமைன். அதுக்கு முன்னுக்கு இருக்கிறது ஸ்டூடெண்ட்ன்றது சப் டொமைன். இந்த டாட்னு போட்டு வருது சப் டொமைன், ரைட்? நான் இந்த ஸ்டூடெண்ட்ன்ற பார்ட் அழிச்சிட்டு இந்த வெறும் டொமைன் நான் டைப் பண்ணணும்னு சொன்னா எங்களோட வெப்சைட் தான் இருக்கு, idmnc.com. இப்போ இது எங்களோட ஐடிஎம் வெப்சைட் ஒன்று மாதிரி நாங்கள் லான்ச்சிங் பேஜ்னு போட்டு ஒரு வெப்சைட் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், ரைட்? ஸோ இதுதான் எங்களோட டொமைன், மெயின் டொமைன் idmnc-kottahena. ஸோ இதுதான் எங்களோட டொமைன், ரைட்? இதுல சப் டொமைன்ஸ் தான் ஸ்டூடெண்ட். அப்படி சப் டொமைன்ஸ் எத்தனையும் கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் ஸ்டூடெண்ட் ஒரு சப் டொமைன் போனீங்கன்னா எங்களோட மூடில் சிஸ்டம் வரும். சரி, காட்டும் பாருங்க.
ஸ்டூடெண்ட் என்ற ஒரு சப்டொமைன் போனீங்கன்னா ஸ்டூடெண்ட் டாட் சொல்லி ஒரு சப்டொமைன் போனீங்கன்னா இப்போ Moodle சிஸ்டம் லோட் ஆகும். ரைட், அதே மாதிரி ஹெச்ஆர்னு சொல்லி ஒரு சப்டொமைன் இருக்கு. அதுக்கு போனீங்கன்னு சொன்னா எங்கட லீவ் அப்ளிகேஷன்ஸ் போடுற சிஸ்டம் தான் HR.idmhc போனீங்கன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு பதிலா இப்போ எங்கட லீவ் அப்ளிகேஷன் லாக் பண்றது அந்த மாதிரியான சிஸ்டம் வந்து லோட் ஆகும். இதுல அவங்களோட ஐடிஎம் லீவ்ஸ் எல்லாம் அதில் அப்ளை பண்ணால் ஸ்டாஃபுக்கு உரிய லாகின் வந்து ஸ்டாஃப் லாகின் பண்ணால் அவங்களோட சிஸ்டத்துக்குள்ள போகும். ரைட், ஸோ அப்போ இதெல்லாம் என்ன, இதில் தான் நாங்கள் சப்டொமைன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ டொமைன்ன்றது வந்து மெயினாக இருக்கிறது. ரைட், மெயின் பேஜ், அது பிறகு சப்டொமைன்ஸ். ரைட், இது வந்து டொமைன்ன்றது மெயின் பேஜ். அப்போ நீங்கள் கூகுள்ன்றது வந்து உங்களோட டொமைன். ரைட், அப்போ ஜிமெயில் எப்படி அக்சஸ் பண்ணுவீங்க, mail.google.com போனால் உங்களுக்கு ஜிமெயில் வரும். ரைட், mail.google.com இப்படி டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களோட ஜிமெயில் லோட் ஆகும். ஸோ அப்போ மெயில்ன்றது வந்து அவங்களோட சப்டொமைன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து மெயின் டொமைன் அண்ட் சப்டொமைன்ஸ் ரெண்டு இருக்கு. ரைட், அதுதான் இது. ஸோ டொமைன்ன்றது தான் மெயினாக இருக்கிற சர்வர். சப்டொமைன்ஸ் அதில் இருக்க பிரிவுகள், அதாவது ஒரு டொமைன் ஐடிஎம்ல மெயினாக இருக்கிற டொமைன். இதில் ஒரு சப்டொமைன்ஸ் வரலாம். உங்களுக்கு என்ன ஸ்டூடெண்ட் என்ற ஒரு சப்டொமைன், அப்புறம் HR என்ற ஒரு சப்டொமைன், இந்த மாதிரி உங்களுக்கு விரும்பிய சப்டொமைன்ஸை கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம் உங்களோட தேவை கேட்டோம். பட் எங்களோட மெயின் டொமைன் வந்து மெயின் பேர் வந்து ஒன்று தான் இருக்கும், idmnc-kottayana.com. ஸோ அதான் வந்து டொமைன் அண்ட் சப்டொமைன்ஸுக்குரிய டிஃபரன்ஸ். ஸோ ஸ்டார்டிங்லாம் சொன்னதான் இன்டர்நெட் சர்வர்ஸ் ஓன் பை IBM என்ற ஒரு கம்பெனி தான் மெயினாக இந்த டொமைன் நேம்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணது, இந்த இனிஷியேட் பண்ணது. IBM.com-ன்றது மெயின் சர்வர் ஸ்டார்டிங்கில் இருந்தது. ஸோ இப்போ வந்து என்டர்பிரைஸ்ல வந்து மல்டிபிள் சர்வர்ஸ் இருக்கு. இப்போ ரொம்ப டொமைன்ஸ், அப்புறம் சப் டொமைன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து டொமைன் நேம். இது வந்து சும்மா கார்ட்டூன் சாம்பிள் எப்படி வரும், இப்படிதான் வரும். ரைட், மெயினாக வந்து ஒரு வெப் அட்ரஸ் வந்து இவ்வளோ இருக்கு. ரைட், முதலாவது இருக்கிறது வந்து எந்த ப்ரோட்டோகால்ல நீங்க அக்சஸ் பண்றீங்கன்றது HTTP சொல்லியிருக்கு, HTTPS இருக்கு, அப்புறம் UDP என்று இப்படி கணக்கு ப்ரோட்டோகால் இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு வரும் எந்த ரூல்ஸுக்குள்ளார நீங்க அந்த சர்வரை அக்சஸ் பண்ண போறீங்கன்றதுதான் முதலாவது இருக்கும். ரெண்டாவது இருக்கு வந்து என்ன டொமைன் நேம். இது வந்து www-ன்றது இது வந்து கம்மனா நாங்கள் பாவிக்கிற வேர்ல்டு வைட் வெப்னு சொல்லி கம்மனா பாவிக்கிற ஒரு வேர்டிங். ஸோ அது எல்லாத்துக்குமே வரும். அதுக்கு பிறகு டாட் போட்டு இங்கால உங்களோட டொமைன் நேம், உங்களோட பேர் என்ன, அதுக்கு பிறகு எந்த சர்வரில் உங்களோட அந்த நேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குன்றது வரும். இங்கால பின்னுக்கு இருக்கு அதில் ரூட் ஃபைல், அது ஒரு URLன்னு சொல்லுங்க. கிளிக் பண்ணி இதுக்குள்ள என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குதோ அந்த ஃபைலோட பேர்கள் தான் இதுக்கு பின்னுக்கு வந்து கொண்டிருக்கு. / ஃபோல்டர்ஸ், ஃபைல்ஸ் அந்த மாதிரி. ரைட், அப்போ ஒரு நார்மலாக ஒரு வெப்சைட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி 4 பார்ட்ஸாக பிரிஞ்சு. முதலாவது வந்து எந்த ப்ரோட்டோகால், டிரான்ஸ்ஃபரிங் ப்ரோட்டோகால் நீங்க பாவிக்கிறீங்க. ரெண்டாவது வந்து வேர்ல்ட் வைட் வெப்னு ஒரு மார்க் வரும். அதுக்கப்புறம் டொமைன் நேம் வரும், எந்த சர்வர்ல இருக்கிற பேர் வரும். அப்புறம் பின்னுக்கு வந்து URL வரும். ஓகே, ரைட், அவங்க ஒரு எழுதி கொள்ளும். நோட் பண்ணி கொள்ளுங்க.
டீ ஊத்துங்களே. Okay, ready Ajo? No, sir. No, sir. एक करने एक टिप Okay, sir. எல்லாரும் ஓகே? sir please wait ஓகே. ஓகே சார். Yes, sir. ஸோ இது வந்து பேசிக் ஒரு இன்டர்நெட் யூஆர்எல் யூஆர்எல். ஸோ அதுக்கு அடுத்தது போக மேஜர் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் இன்டர்நெட், ரைட்? ஸோ இன்டர்நெட் நாங்கள் பாவிக்கிறபடியாக அதில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஸோ என்னென்ன மாதிரி நாங்கள் இன்டர்நெட்டை பாவிக்கலாம்னு. ஸோ முதலாவது இன்டர்நெட்ன்ற ஒரு ஃபெசிலிட்டி தான் இது வேர்ல்டு வைட் வெப். ஸோ அது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ வெப்சைட்ஸ் வந்து முதலாவது இன்டர்நெட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஃபெசிலிட்டி. ஸோ இன்னைக்கு கூட இந்த இருக்கு எங்களோட இன்ஃபர்மேட்டிவ் சைட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஐடிஎம், இடியூ, இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் வந்து வேர்ல்டு வைட் வெப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மற்ற பார்க்கறதுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட்ஸ் சொல்லி ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்கு வந்து இன்டர்நெட். இப்போ ஐடிஎம் பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணும்னு சொன்னால் மெயினாக என்ன செய்யலாம், அந்த வெப்சைட்டு போகணும்னா அதில் இருக்கும் டீட்டெயில். ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம். இப்படி எல்லாத்துக்குமே வந்து வெப்சைட்ஸ் இருக்குது, வெப்சைட்ஸ். ஸோ இது வந்து முதலாவது ஃபெசிலிட்டி எங்களுடைய இன்டர்நெட் ஃபர்ஸ்ட் ஃபெசிலிட்டி. ரெண்டாவது ஃபெசிலிட்டி வந்து இமெயில்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியும், எல்லாருமே மோஸ்ட்லி இமெயில் பாவிக்கிறதா இருக்குது. கூகுள் இருக்குது, யாஹூ இருக்குது, சொல்கிற மாதிரி வேறு வேறு அவுட்லுக் இருக்குது, ஜிமெயில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சர்வர்ஸ்லேயும் அவங்களோட இமெயில் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு பாவிக்கலாம், ரைட்? மூன்றாவது வந்து நியூஸ் சைட்ஸ். ஸோ உங்களுக்கு நியூஸ் டெய்லி அப்டேட் ஆகிற லங்காஸ்ட்ரி, இந்த மாதிரியான சைட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் போயிட்டு நியூஸ், டெய்லி நியூஸ் பார்க்கலாம், என்ன நடக்குது அந்த மாதிரியான. ஸோ இதெல்லாம் இதில் இருக்கிற இன்னொரு மேஜர் ஃபெசிலிட்டிஸ். ஸோ நியூஸ், டெய்லி நியூஸ். ஸோ
ஸோ நியூஸ். அதுக்கப்புறம் இது டெல்நெட் சர்வீசஸ் ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. டெல்நெட் சர்வீசஸ் வந்து என்னன்னா ஒரு இடத்துல இருந்து கொண்டு இன்னொரு இடத்துல இருக்கிற பிசியை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், ரைட்? இன்னொரு பிசியை வந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் டெல்நெட்னு சொல்லி. இது வந்து டஸ்ல இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டி. ஒரு கம்ப்யூட்டர்ல டஸ் இருக்குதானே, இந்த டஸ்ல வந்து நீங்க டெல்நெட்னு டைப் பண்ணீங்கன்னா ரைட், டெல்நெட்னு டைப் பண்ணிட்டு இதில் எந்த பிசியை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணுமோ இது ஓன்னு கொடுத்துட்டு இதில் டெல்நெட் சும்மா டைப் பண்ணீங்கன்னா இந்த இருக்கு டெல்நெட், மைக்ரோசாஃப்ட் டெல்நெட் சர்வீசஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டெல்நெட்டை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருக்கிற பிசியை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்கு வந்து சர்வர் ஆக்சஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இதை பற்றி நினைக்கிற மாதிரி டெர்மினேட்டர்னு ஒரு படம் வந்துருச்சு ஆர்னோல்ட் ஷ்வார்ஸ்நெகர். அதில் வந்து இந்த டெல்நெட்டை பற்றிய கன்செப்டுகள், இதால் என்னென்ன செய்யலாம், என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் வரும் அப்படின்னு தான் அந்த படத்தில் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்போ டெல்நெட்ன்றது வந்து ஒரு நல்ல ஃபெசிலிட்டி. பட் நாங்கள் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெருசாக பாதிக்கிறது இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சர்வர்ஸ் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா வீட்டில் இருந்து கொண்டே உங்களோட சர்வர்ஸை வந்து இது பண்ணலாம். இப்போ இருக்கு ரிமோட் டெஸ்க்டாப்னு சொல்லியிருக்கு. இந்த டெல்நெட் அட்வான்ஸ் தான். இப்போ நீங்கள் ரிமோட் டெஸ்க்டாப்போ ஈவன் இந்த ஜூம் இப்போ நாங்கள் பாவிக்கிற இந்த சாஃப்ட்வேர் எல்லாம் அந்த மாதிரி ஒன்று தான். பட் டெல்நெட் வந்து வெரி பேசிக், முந்தி இருந்த ஒரு நல்ல சோர்ஸ் ஆகும். ஸோ இந்த டெல்நெட் தான் அது இந்த பேஸ் இப்போ நாங்கள் பாவிக்கிறது ரிமோட் கனெக்ஷன்ஸ். ஸோ அது ஒரு ஃபெசிலிட்டி. அப்புறம் வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், ரைட், எஃப்டிபின்னு சொல்லலாம். இது மூலம் தான் நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிற ஃபைல்ஸை வந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். உங்களுக்கு யூடியூப் வீடியோஸ் டவுன்லோட் பண்ணுறது, இல்லாட்டி வந்து சாங்ஸ் டவுன்லோட் பண்ண போறீங்கன்னு சொன்னால், ஸோ இது எல்லாமே வந்து இந்த எஃப்டிபியில் தான் வேலை செய்யணும்னு சொல்லுவோம், ரைட்? நீங்கள் ஒரு பாட்டு டவுன்லோட் பண்ண போறீங்கன்னா இப்போ சொல்லலாம் தமிழ் MP3 சாங்ஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இப்போ பாருங்க இந்த அட்ரஸ் பார் வந்து சேஞ்ச் ஆகும். டவுன்லோட்ஸுக்கு போனீங்கன்னு சொன்னா, ஸோ இதில் நீங்கள் ஒரு பாட்டை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ண வெளிக்கிட்டே மேலே வந்து இப்போதைக்கு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு இந்த இருக்கு HTTP தான் இருக்கும், HTTP தான் இருக்குது, ப்ரோட்டோகாலாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பாட்டு டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக FTPக்கு மாறிடும். FTPக்கு மாறி தான் அந்த பாட்டு வந்து உங்களோட பிசிக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் பாவிக்கிற ப்ரோட்டோகால் வந்து FTPன்னு சொல்லுவாங்க, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலம் தான் ஒரு ஃபைலை நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுவும் இன்டர்நெட் த்ரூ ஃபெசிலிட்டி. ஸோ கடைசி வந்து இன்டர்நெட் ரிலே சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. சேட் சர்வீஸ் இருக்குது தானே. இப்போ நான் கதைக்கிறது, நீங்கள் டைப் பண்ணுறது, ரியலாக இன்னொரு ஆளுக்கு போகணும், அவங்க திருப்பி ரிப்ளை பண்ணுறது. ஸோ அதெல்லாம் வந்து IRCன்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ அது வந்து சேட் ஃபெசிலிட்டிஸ். அது வீடியோ சேட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி வீடியோ இதெல்லாமே அது சேட் ஃபெசிலிட்டி, ரைட்? இதை விட மேஜர் ஃபெசிலிட்டிஸ் அடுத்தது வாய்ஸ் ஆஃப் IP இருக்கு. இப்போ நான் கதைக்கிறது உங்களுக்கு இப்போ வாட்ஸ்அப் கால்ஸ் இல்லாட்டி வைபர் கால்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க, அப்போ அதெல்லாம் வாய்ஸ் ஆஃப் IP. அப்போ இப்போ வாட்ஸ்அப் வைபர் எல்லாம் இதில் இருக்கிற சில ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி தான் இருக்கு, ஒரே இது இல்லை. இப்போ நீங்கள் வைபர் இல்லை வாட்ஸ்அப் தானே மோஸ்ட்லி பாய்க்கிறீங்களா, இப்போ வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு ஆளுக்கு கால் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதில் சேட் பண்ணேக்க அது வந்து ஒரு இன்னொரு சர்வீஸ் பாவிக்கும். நீங்கள் வாய்ஸ் கால் பண்ணேக்க அது வந்து வாய்ஸ் ஆஃப் IPன்னு ஒரு சர்வீஸ் பாவிக்கும். பட் ஒரே விண்டோ தான், பின்னுக்கு வந்து பேக்ரவுண்டில் அந்த சர்வீசஸ் மாற்றி தான் உங்களுக்கு பாவிப்படுது. நீங்கள் கால் எடுக்க வேற ஒரு சர்வீஸ் தான் வேலை செய்யும். அது பிறகு நீங்கள் சேட் கதைக்கும் போது வேற ஒரு சர்வீஸ் வேலை செய்யும், வீடியோ கால் எடுத்தால் வேற ஒரு சர்வீஸ் வரும். ஸோ இந்த மாதிரி சர்வீசஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் வந்து அது உங்களுக்கு விஷுவல் கஸ்டமருக்கு அவ்வளோ காம்ப்ளிகேட்டாக அவங்க காட்ட மாட்டாங்க. பட் பேக்ரவுண்டில் வந்து சர்வீஸ் வந்து வேற சர்வீஸ் பாவிக்கும், ரைட்? ஸோ இப்போ இன்டர்நெட்ல நாங்கள் பாவிக்கிற மேஜர் சர்வீஸ் வந்து இவ்வளோதான். ஸோ இதில் முதலாவது நான் சொன்ன மாதிரி வேர்ல்டு வைட் வெப்னு சொன்னோம், ரைட்? இன்டர்நெட் பாவிக்கிற வெப்சைட்ஸ் அது. ஸோ இது ஒவ்வொன்றா நாங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இதுதான் டொமைன் நேம்ஸ் தான் எழுதினோம். அப்புறம் இது ஒரு எழுதி கொடுங்க அடுத்த பேஜில். ஸோ டொமைன்ஸ் என்னென்ன டொமைன்ஸ் இருக்கு, அதுக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் தேவையில்லை. இந்த .com வந்து என்னத்துக்கு பாவிக்கிறது, EDUன்னா என்ன, இந்த EDUன்னா எஜுகேஷன், Gன்னா கவர்மெண்ட், MAILன்னா மிலிட்ரி சர்வர்ஸ் வரும், நெட்னு சொன்னால் ஹாஸ்ட் வரும், ORGன்னு சொன்னால் ஆர்கனைசேஷன். ஸோ இதெல்லாம் வந்து சாம்பிள். ஸோ இது ஒரு எழுதி கொடுங்க.
ஓகே ஸோ எழுதி முடிஞ்சா சொல்லுங்க. ஓகே முடிஞ்சதா? ஓகே ஓகே ஸோ வாய்ஸ் கேட்குதா இல்லை கிளியர் இல்லாமல் இருக்குதா? விளங்க சார். Clear, sir. ரைட். ஸோ இப்போ டொமைன் நேமா, ஸோ இதுதான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ இந்த .com இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது என்னென்ன பர்பஸுக்கு பாவிக்கிறேன்னு சொல்லி இந்த சைட்டில் எழுதியிருக்குதா. ஸோ .comன்னு சொன்னால் அது வந்து பிஸ்னஸ் பர்பஸுக்கு பாவிக்கிற கமர்ஷியல் சைட்ஸ் வந்து .comல இருக்கும். .education சைட்ஸ் எல்லாம் .eduன்னு சொல்லி இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் சைட்ஸ் எல்லாம் .govன்னு சொல்லி இருக்கும். எஜுகேஷன் A-level ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்குறது உங்களுக்கு .govன்னு பார்க்கலாம். ரைட். அப்புறம் மிலிட்ரியோட சைட்ஸ் எல்லாம் வந்து MILன்னு சொல்லியிருக்கு. ரைட். அப்புறம் .netன்னு சொன்னால் இது வந்து ஹாஸ்டல், அது கேட்வே, இல்லாட்டி பிஸ்னஸ் பர்பஸ், கமர்ஷியல், இது எல்லாமே வந்து .netல இருக்கும். .orgன்னு சொன்னால் மோஸ்ட்லி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோ அதோ ஆர்கனைசேஷன் வந்து .orgன்னு. ஸோ அதெல்லாம் வந்து இதில் இருக்கிற கமன் சர்வர்ஸ். அப்போ நார்மலாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுத்து தான் நீங்கள் வந்து இந்த சர்வர்ஸை வந்து எடுக்கலாம். ரைட். அதான் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஐடிஎம்க்கு நாங்கள் டொமைன் நேம் வாங்கணும்னா அப்போ இந்த எங்களோட ஐடிஎம் இந்த பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அதில் போட்டிருக்கோம் என்ன பர்பஸ், இப்போ எஜுகேஷன் பர்பஸ் அப்படின்னு சொன்னால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக IDM.edu சர்வரை வந்து நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க அந்த சர்வர்ஸை. உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை, பேருக்கு பின்னுக்கே உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே இது வந்து இப்போ yahoo.com பண்ணால் ஓகே இது வந்து கமர்ஷியல் சைட், அதில் எல்லாமே இருக்கும். இப்போ ஏதாவது சொல்ல NIE.gov சொன்னால் ஓகே இது வந்து கவர்மெண்ட் சைட். அப்படி யூசர்ஸுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது தான் அதை வச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து ரைட். இந்த இருக்கு வெப் ஒன்றுன்னா வந்து மேஜர் ஃபீச்சர்ஸ் வந்து போட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் ஒரு வெப்சைட் வந்து என்னென்ன இருக்கும்னு சொல்லி. இதில் பேசிக் HTML இருக்கும், ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், அப்புறம் லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும், ஹைப்பர் லிங்க்ஸ் இருக்கும், அப்புறம் URL இருக்கும். URLன்னு சொல்லி போயிட்டு இது பண்ணும். ஒரு வெப்சைட்ல மெயினாக மூணு கம்போனன்ட்ஸ் தான் இருக்கு. நீங்கள் எந்த வெப்சைட் எடுத்தாலும் ஒரு வெப்சைட்ல போனீங்கன்னா வெப்சைட்ல இருக்கிற மெயின் 3 கம்போனன்ட் தான். ஒன்று லிங்க்ஸ் இருக்கும், அடுத்தடுத்த பேஜஸ்க்கு போகிறதுக்கு, இல்லாட்டி வந்து அடுத்தடுத்த பேஜஸ் இருக்கும். யாஹூன்னு போனீங்கன்னா யாஹூல இருக்கிறது வந்து என்ன வெப் பேஜ்ல இன்ஃபர்மேஷனும், அதுக்கப்புறம் மெயினாக லிங்க்ஸ் இருக்கும், அப்புறம் வீடியோஸ் அண்ட் இமேஜஸ். ஸோ இவ்வளவுதான் எல்லா சர்வர்ஸ்லையும் இருக்கிற பேசிக் கம்போனன்ட். அது இமேஜஸ் இருக்கும், அப்புறம் டெக்ஸ்ட் இருக்கும். டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ண அடுத்த டெக்ஸ்ட்டுக்கு கொண்டு போகும். இதில் ஒரு டாபிக் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த டெக்ஸ்ட் லோட் ஆகும். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வெப்சைட்ஸில் பேசிக்காக இருக்கும். ஓகே. இப்போ கேட்குதா உங்களுக்கு? சவுண்ட் கிளியர் இல்லையா, இல்லாட்டி என்ன பிரச்சனை இருக்கு? கதைக்கிறது விளங்குது இல்லையா? இல்லை சார், இடைக்கிட ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கு சார். ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கு, அதாவது இழுபட்டு கொண்டு வருது அப்படியா வாய்ஸ்? ஓகே. நினைக்கிறேன் அப்படின்னா இன்டர்நெட் போகும்போது சார் ஃபுல்லா ஸ்டக் ஆகுது சார்.
ஓ சார் வாய்ஸ் எல்லாம் அப்படிதான். கொஞ்சம் இருங்க, அதுக்கு இருங்க, நான் வந்து ஸ்டாப் பண்ணி ரீஷேர் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ ஓகே நினைக்கிறேன். எனக்கு அந்த ப்ரௌசரும் சேர்ந்து ஒர்க் ஆகிக்க இன்டர்நெட் ஸ்பீட் வந்து கொஞ்சம் டவுன் ஆகுது போல. ஸோ அதனால ஜூம் வந்து கொஞ்சம் delay ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் பார்க்கணும் தனியாக இந்த இது தனியாக ப்ரெசன்டேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த டிலே வந்தால் எனக்கு திருப்பி மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ரைட். ஸோ அது வந்து வெப்சைட்ஸா. ஸோ இது நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்து வந்து இமெயில் ஃபெசிலிட்டிஸ். ஸோ அது உங்களுக்கு நார்மலாகவே தெரியும். ஸோ இமெயில், ரைட். அதுக்கப்புறம் நியூஸ் சர்வீசஸ், என்னென்ன நியூஸ் இருக்குது. ஸோ அந்த நியூஸ் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இதெல்லாம் காமனாக யூஸ் பண்ணுற டொமைன் நேம். இது வந்து டீட்டெயிலாக இருக்குது. இது வந்து டெல்நெட்ன்ற சர்வீஸ். இப்போ நான் சொல்லியிருந்தேன் டெல்நெட் சர்வீஸ் பற்றி. அப்புறம் இது வந்து FTP ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இது வந்து இன்டர்நெட் டிலே சர்வீசஸ், IRC. ஓகே, ஸோ அது அவ்வளோதான் நாங்கள் இருக்குது. ஸோ மிச்ச நோட்ஸ் இது தேவையில்லை, கொஞ்சம் டீப்பாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ இருந்தாலே போதும். ஸோ இதுதான் வந்து இன்டர்நெட்டில் இருக்கிற மெயின் ஃபீச்சர்ஸ், ரைட். மெயினாக பார்க்குறது ஃபீச்சர்ஸ். ஸோ உங்களுக்கு இது ஒருக்கா எழுதி கொள்றீங்களா? இது எழுதியாச்சு தானே. இந்த இமெயில் சர்வீசஸ் ஒருக்கா எழுதி கொண்டு இது ஒருக்கா நோட் பண்ணிக்கணும்.
வெளியே முடிஞ்சா சொல்லுங்க. Okay, sir. தகவல் எழுதியாச்சா? Sir, finished, sir. ஓகே. Okay, sir. Right. ஸோ இப்போ இமெயிலா? ஸோ இது இமெயில். அடுத்தது நியூஸ். இதே மாதிரி எழுதிக்கணும். நோட்ஸ் எழுதி வச்சுக்கணும். ஸோ வெளியே முடிச்சா சொல்லுங்க.
Okay, sir. Finished, sir. Okay. So இது தேவையில்லை. டெல்நெட் சர்வீசஸும் தேவையில்லை. அப்புறம் இது எஃப்டிபி இது எழுதிக்கோங்கம்மா. சார் 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 சொல்லுங்க ஃபர்ஸ்ட் மேடம். போட்டது கொஞ்சம் போடுங்க ப்ளீஸ் சார். இன்டர்நெட் நியூஸ் சார் கொஞ்சம் 1 minute சார். ஓகே சார், தேங்க்யூ. எஃப்டிபியா? ஐயோ டெக்காது. ஓகே. நோ சார். Okay, sir.
ஓகே ஓகே சார் ஓகே சார் ஃபினிஷ். அதுமேலா கொஞ்சம் இருங்களே, அவசரம் உங்களுக்கு. சார் ஓகே சார் எழுதியாச்சு. கொஞ்சம் ஸ்லோ சார். சாரி. ஓகே சார். ஓகே சோ வேற எவ்வளவு Okay, டைம் sir. வேணுமா? கொஞ்சம் ஸ்லோ சார். நான் ஓகே சார். சாரி சார். அதான் மத்தலாம் ஓகே தான் ரைட். ஓகே ரைட். ஸோ இது அடுத்தது தேவையில்லை. ரைட். ஸோ ஓவராலாக ரைட் நாங்கள் இப்போ நெட்ஒர்க்ஸ் அண்ட் இன்டர்நெட்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். ரைட். ஸோ இப்போ இதில் நான் நிரம்ப விஷயம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ புது புது விஷயங்கள். ஸோ இதில் லாஸ்ட் வீக் கமாண்ட்ஸ் நெட்ஒர்க்ஸில் யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸும் கொஞ்சம் படிச்சிருக்கோம், எப்படி பாவிக்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ லாஸ்ட்டாக ஒரு சின்ன ரீகேப் உண்டு. ஸோ ரைட் ஓவராலாக நெட்ஒர்க் வந்து இன்டர்நெட் வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி. ஸோ அது ஒருக்கா சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ ஒயிட் போர்ட் விளங்க நினைக்கிறேன். ரைட். ஸோ ஓவராலாக ரீகேப் வந்து இவ்வளோ தான். ஸோ அதாவது என்ன இன்டர்நெட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொன்னால், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து உங்களோட கம்ப்யூட்டர் இங்கே இருக்குது. ரைட். இது உங்களோட பிசி. இது வந்து இங்கே வேற ஒரு சர்வர். ரைட். ஸோ இங்கே சர்வர்ன்றது வந்து இப்போ கூகுளாக இருக்கலாம், இந்த மாதிரியான சர்வர்ஸ் இருக்கு. கூகுளுக்குள்ளேயும் வந்து கணக்கு கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. ஒரு கம்ப்யூட்டர்ஸ் இல்லை, மில்லியன் கணக்கான கம்ப்யூட்டர்ஸ் வந்து இருக்கு கூகுளுக்குள்ள. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு சுவிட்சோ இல்லாட்டி ஏதாவது ஒரு டிவைஸ் வந்து யூஸ் பண்ணி இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு இடத்துல இருக்கு. மேபி இப்போ கூகுள் எடுத்தீங்கன்னு சொன்னால் கூகுளில் இது எல்லாமே இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரைட். இது வந்து கூகுள். இந்த நெட்வொர்க்கை வந்து ஒரு ஐபி அட்ரஸால ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் என்ன 192.168.1.100 இப்படின்னு சொல்லி ஒரு ஐபி அட்ரஸால இந்த நெட்வொர்க்கை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. நெட்வொர்க்கை வந்து இப்படி ஒரு ஐபி அட்ரஸ், இதுதான் இந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ரைட். ஸோ இது வந்து ஒரு சைடு இருக்கு. ஸோ அதே மாதிரி உங்களோட வீட்லையும் வந்து லோக்கல் நெட்வொர்க்ஸ் இருக்கு. இப்போ இதில் ஒரு ஃபோன்ஸ் நீங்கள் பாய்ப்பீங்க, இது ஒரு பிசியாக இருக்கும். இன்னொரு ஃபோன் நீங்கள் பாய்ப்பீங்க, இன்னொரு ஃபோன் இருக்கு. ரைட். ஸோ அது பிறகு இது எல்லாமே சேர்ந்து இது ஒரு நெட்வொர்க்காக இருக்கும். அப்படி உங்களோட வைஃபை இன்டர்நெட் ரவுட்டர் இல்லாட்டி அதுக்குள்ளால எல்லாத்தையும் ஒரு இதாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரைட். சேர்ந்து இது உங்களோட நெட்வொர்க். ஸோ உங்களோட நெட்வொர்க்லையும் வந்து ஒவ்வொரு பிசிக்கு வந்து தனித்தனி ஐபி இருக்கும். இந்த பிசினா இந்த பிசிக்கு ஒரு ஐபி இருக்கும். சும்மா அதே மாதிரி 192.168.1.1 இப்படி என்ற ஒரு 1.5. ஸோ இப்படி ஒவ்வொரு பிசிக்கும் இந்த மாதிரி ஒரு நம்பர் ஒன்று இருக்கும். ரைட். இது வந்து இந்த பிசி முதலாவது இருக்க பிசி, அடுத்தது இன்னொரு பிசி, இப்படி ஒவ்வொரு பிசிக்கு வந்து நம்பர்ஸ் இருக்கு. இன்னொரு பிசி. ஸோ இப்படி நம்பர்ஸ் இருக்கும். இது எல்லாம் சேர்த்து மெயினாக ரவுட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டிவைஸ் இருக்கும். அது வந்து உங்கள் நெட்வொர்க்கில் அவர் தான் மெயினாக இருப்பார். ஸோ இந்த ரவுட்டருக்கு ஒரு ஐபி இருக்கும். அப்போ இந்த பிசிஸ் எல்லாம் என்ன செய்யும், இந்த ரவுட்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். இப்படி பிசியோ மொபைலோ. அதுக்கப்புறம் இந்த பிசிக்கு ஒரு ஐபி இருக்கும். அதே மாதிரி கேட்வே, நான் காட்டன் கேட்வேன்னு சொல்லி இந்த ரவுட்டர் ஐபியை வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு நெட்வொர்க் இருக்கு. அப்போ இது வந்து உங்களோட ஹோம் நெட்வொர்க். அது வந்து இது வந்து ஹோம் நெட்வொர்க். இது வந்து கூகுள்னு சொல்லுவாங்க. ரைட். எக்ஸாம்பிள் கூகுள் என்ற ஒரு சர்வர். ரைட். ஓகே. ஸோ இப்போ இது ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் நெட்வொர்க்ன்றது என்ன, ஒரு இன்டர் கனெக்ஷன் பிட்வீன் பிசிஸ். அப்போ உங்களோட வீட்டில் இருக்கிற பிசிஸ் எல்லாம் சுவிட்ச் என்று சொல்லி ஒரு டிவைஸ் ஒன்று எடுத்து அந்த சுவிட்சில் எல்லாம் கனெக்ட் ஆகும். பெரிய நெட்வொர்க்காக இருந்தால் சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கும். சுவிட்ச் வந்து ரவுட்டரில் கனெக்ட் ஆகிருக்கும். ரைட். ஸோ இது வந்து ஒரு இன்டர் கனெக்ஷன். இது ஒரு நெட்வொர்க், இது ஒரு நெட்வொர்க், இது ஒரு லேன், இது ஒரு லேன்.
ஸோ இந்த மாதிரி கணக்க லேண்ட்ஸ் இருக்கும். உங்களோட பக்கத்து வீட்டில் அது பக்கத்து வீடு அப்படி இப்படி எல்லா நம்ம லேண்ட்ஸ் இருக்கும். இது ஒரு லேண்ட், இன்னும் இங்கே ஒரு லேண்ட், இங்கே ஒரு லேண்ட். ஸோ இப்படி கணக்க லேண்ட்ஸ் இருக்கும், அதுக்குள்ள கணக்க பிசிஸ் இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு ரவுட்டர்ஸும் என்ன செய்யும், இந்த 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 லேண்ட்லேருந்து இந்த லேண்டுக்கு கனெக்ட் ஆகிருக்கும், இதுல இருந்து இது, இதுல இருந்து இது, இப்படியே ஒவ்வொரு லேண்டுக்கு அந்த ரவுட்டர்ஸ் நெட்வொர்க் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ மில்லியன் கணக்கான ரவுட்டர்ஸ் இருக்கு வேர்ல்டில். மில்லியன் மீனிங் ஒவ்வொரு வீட்லையும் இப்படி மில்லியன் கணக்கான ரவுட்டர்ஸ் ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ரவுட்டர்ஸும் வந்து என்ன ஒன்றோட வந்து இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்கும் ஏதாவது ஒரு வழியில். இதுல இருந்து இது இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும், இதுல இருந்து இது, இதுல இருந்து இது, இதுல இருந்து இது, இப்படி ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்கும் ரவுட்டர்ஸுக்கு இடையில. ஓகே, ஸோ இப்படி ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்கும், ரவுட்டர்ஸ் இன்டர் கனெக்ட். அப்போ நீங்கள் உங்களோட வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் இப்படி இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு இந்த பிசியில் வந்து இப்போ கூகுள் டைப் பண்ணுறீங்கன்னு சொன்னால், ரைட், கூகுள் சர்வரை இந்த கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறீங்கன்னா உடனே இப்போ டொமைன் இந்த ரவுட்டரில் வந்து இன்னொரு சர்வர் இருக்கு, டொமைன் சர்வர்ஸ்ன்னு சொல்லுவோம், ரைட். டொமைன் நேம் சர்வர்ஸ் இப்போ பார்த்தோம் டிஎன்எஸ்ன்னு சொல்லி. அப்போ அதே மாதிரி டிஎன்எஸ் சர்வர்ஸ் இருக்கு. அப்போ .comக்கு ஒரு டிஎன்எஸ் சர்வர்ஸ் இருக்கு. இந்த பிளாக்ல நான் போடுறேன் டிஎன்எஸ் சர்வர்ஸ், .lkக்கு ஒரு இதெல்லாம் நெட்வொர்க்ல இருக்கு. அப்போ என்ன நடக்கும், இப்போ .com இது வந்து .com டிஎன்எஸ்ஸாக இருக்கலாம், இது வந்து .lkட டிஎன்எஸ்ஸாக இருக்கு. ஒவ்வொருக்கும் டிஎன்எஸ் சர்வர்ஸ் இருக்கு. நீங்க இதுல டைப் பண்ற அட்ரஸ் வந்து google.com இருந்துச்சுன்னு சொன்னா உடனே என்ன செய்யும், உங்களோட ப்ரௌசர், ரைட். ஓகே, ஸோ நீங்க டைப் பண்ற அட்ரஸ் வந்து .com இருந்துச்சுன்னு சொன்னா உடனே என்ன செய்யும், உங்களோட பிசி வந்து இந்த இந்த லைனுக்குள்ள போயிட்டு .com சர்வர் எங்க இருக்கோ அந்த .com சர்வருக்கு போயிட்டு அங்க இருந்து இந்த கூகுள் ஐபியை வாங்கி கொண்டு திருப்பி இங்க வருவார். அந்த ரவுட்டருக்குள்ளால சுவிட்சுக்குள்ளால உங்களுக்கு திருப்பி வந்து முதலாவது செய்யும் என்ன, இந்த இதுல இருந்து போயிட்டு இதுல இருந்து ரவுட்டர் சுவிட்சுக்கு போய் சுவிட்சில் இருந்து ரவுட்டருக்கு போயிட்டு ரவுட்டர்ல இருந்து பக்கத்து ரவுட்டருக்கு போயிட்டு இந்த இப்படி ரவுட்டருக்குள்ள போயிட்டு .com சர்வருக்கு போயிட்டு அங்க கூகுள் ஐபி எடுத்துக்கொண்டு திருப்பி அதே ரூட்ல திருப்பி வந்து இங்க இதுக்குள்ள வந்து உங்களோட பிசிக்கு வந்துடும். முதலாவது வந்துடும் உங்களோட ஐபி அட்ரஸ் வந்துடும். அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொன்னா இந்த ரவுட்டர் வந்து ஈஸியான இப்போ இங்க போறதுக்கு இந்த பக்கத்தால போனா லேஸ் சொன்னா அந்த பக்கத்துக்கு போயிட்டு இப்படி போயிட்டு இதுல இருந்து இங்க போயிட்டு இதுக்குள்ளால கூகுள் சர்வருக்கு போயிட்டு கூகுள் சர்வர்ல இருந்து பேக்கெட்ஸை திருப்பி அந்த ரூட்டுக்குள்ளால எடுத்துட்டு வந்து உங்களுக்கு தரும். உங்களுக்கு கூகுள் பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நார்மலாக நான் அன்றைக்கு காட்டணும், இந்த பிங் என்ற ஒரு கமாண்டை நாங்கள் டைப் பண்ண உடனே இந்த விஷயம் எவ்வளவு நடக்கும். ஸோ அதில் டைம் பார்க்கலாம், எவ்வளவு நேரத்தில் இது ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி இந்த டைமுக்கு உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கிற மெயினாக நெட்ஒர்க்கில் ஒர்க் பண்ணுறது இவ்வளவு தான். அதாவது ஒரு டிஎன்எஸ் சர்வர் ஒன்று இருக்குது, டொமைன் நேம் சர்வர் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் உங்களோட மெயின் சர்வர் ஒன்று இருக்குது, கூகுள் ஃபேஸ்புக் மெயின் சர்வர்ஸ் இருக்குது, அப்புறம் உங்களோட பிசி. ஸோ இதுக்குள்ள நடம்ப ரவுட்டர்ஸ் சுவிச்சஸ்ன்னு சொல்லி இருக்கு. இது வந்து ரவுட்டிங் கன்செப்ட்னு சொல்லி இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஒன்று, இது எப்படி ரவுட் பண்ணுது, எப்படி வேலை செய்யுது. இப்போதைக்கு இவ்வளவும் பேசிக் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா சரி. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் இந்த ஃபர்ஸ்ட் ஆன்லைன் செஷன் நீங்கள் ரெக்கார்டிங் பாருங்க. அதில் நான் சொல்லி தந்திருக்கேன் என்னென்ன டிவைசஸ் பாவிக்கிறது, நெட்வொர்க் என்னென்ன டாபாலஜிஸ் இருக்குது, இந்த நெட்வொர்க்கை பற்றி ஃபுல்லாக கதைச்சோம், ரைட். இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர், ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து ஃபுல்லாக நெட்வொர்க்கிங்கை பற்றி காய்ச்சோம். ஸோ செகண்ட் சாப்டர் இன்றைக்கு நான் காய்ச்சோம் ஃபுல்லாக என்ன, இந்த இன்டர்நெட். இந்த இன்டர்நெட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இது எப்படி எப்படி ஒர்க் பண்ணுது, இந்த ரவுட்டர்ஸ் எப்படி இது பண்ணுது, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு, ரைட். ஸோ இது ரெண்டு தான் இந்த ஓவராலா இந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ்ல மெயின் ஐடியா. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்றேன், உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா இல்லாட்டி இன்டர்நெட்டை பற்றி ஏதாவது தெரியணும்னு சொன்னா இப்போ எங்கள்கிட்ட இருக்கு தானே ஆன்லைன். ஸோ நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் அதை வந்து ஆன்சர் பண்றேன், ரைட். ஸோ எல்லாரும் ஓப்பன் பண்ணிருக்கு மைக், உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அது கேளுங்க. என்ன क्वेश्चंस இருக்கு இன்டர்நெட் ரிலேட்டட் ஆனது? யாருக்காவது இருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? இப்போ நீங்க ஏதாவது இது எப்படி வேலை செய்யுது இல்லாட்டி இது எப்படி இன்டர்நெட்ல இது நடக்குது அப்படின்னு சொல்லி क्वेश्चंस இருக்குதா? பார்த்து உங்களுக்கு விளங்காத விஷயங்கள் இருக்கு இன்டர்நெட்ல. Excuse me, sir.
சொல்லுங்க. சார் நாங்க எந்த ஆப் டவுன்லோட் பண்ணாலும் அதே சார் சிங்க் வித் கூகுள்னு கேக்குது. ஃபோன்லயா? ஓ சார் ஃபோன்ல எதுலனாலும் இப்ப நாங்க ஏதாச்சும் ஒரு ஃபோன்ல ஆப் கேக்குதா? டவுன்லோட் பண்ணா எக்ஸ்கியூஸ் மீ சார். கேக்குது சொல்லுங்க. கேக்குது. நாங்க எந்த ஆப் ஏதாச்சும் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணா எந்த ஆப்னாலும் அதையே சார் சிங்க் வித் கூகுள் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட்டோட கனெக்ட் ஆக சொல்லுது. ஹலோ கேக்குதா? ஓ சார் கேக்குது. கேக்குது. சொல்லுங்க. என்ன ஆப் டவுன்லோட் பண்ணாலும் sync with அதையே Google சார் இருக்கு. ஓ சார் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட்டோட கனெக்ட் ஆக சொல்லுது. ஏன் சார் அது? என்னன்னா இப்போ உங்களோட ஃபோன் வந்து பாவிக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஆண்ட்ராய்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரியா? ஓ சார். ரெண்டு இருக்கு. இப்போ iOS சொல்லி ஒன்று இருக்கு, ஆண்ட்ராய்டு இருக்கு. இது ரெண்டு தான் மொபைலுக்கு வர ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுல ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னன்னு சொன்னா இது வந்து கூகுள்ட ஒரு ப்ராடக்ட் ஒன்று தான் ஆண்ட்ராய்டு. அப்ப நீங்க கூகுள்ட சர்வீசஸ் தான் அந்த ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா நீங்க கூகுள ஏதாவது அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணீங்க, ஆக்சுவலா கூகுள்ல இருந்தா டவுன்லோட் பண்றீங்க. அப்ப அவங்களுக்கு கூகுளுக்கு அந்த ரெக்கார்ட் வச்சிருக்காங்க, எந்த யூசர் எதை டவுன்லோட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்ட் ஒன்று வச்சுக்கணும். ஸோ அதுக்காக கூகுள் என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒவ்வொரு முறையும் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்க அதுல டைப் பண்ண சொல்லுது. சொல்லேங்க நீங்க அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை டைப் பண்ணீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு கூகுள் என்ன செய்யும், அந்த உங்களோட லாகின் இன்ஃபர்மேஷன் எடுத்து வச்சுக்கணும். நீங்க எவ்வளவு ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட பிசியில் எவ்வளவு ஆப் டவுன்லோட் பண்ணீங்கன்னா அந்த டீட்டெயில். ஸோ அதுக்காக தான் உங்களோட அந்த ஆத்தன்டிகேஷன் ஒவ்வொரு முறையும் கேட்கும் லாகின். இப்போ என்டையும் ஜிமெயிலுக்குள்ள போனால் நான் இவ்வளவு நாளும் என்னென்ன ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன், என்னென்ன ஆப் ஆரம்பிச்சிருக்கேன்னு ஃபுல் டீட்டெயில் கூகுள்கிட்ட இருக்கும். அந்த இதுக்காக தான் கூகுள் கேட்குது இன்டர்நெட். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே. ஓ சார், தேங்க்யூ. வேற யாராவது கொஸ்டின்ஸ் இருக்காதா? வேற ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? உமேர் ஓகே. ஓகே சார். ஓகே. ஸோ வேற யாருக்கும் கொஸ்டின்ஸ் இல்லை தானே? ரைட். இப்போ நான் அந்த லாஸ்ட் வீக் செஞ்ச ஒரு இது செய்கிறேன், இந்த டாஸ் கமாண்ட்ஸ் திருப்பி இருக்கா உங்களுக்கு ஞாபகப்படுத்துவா இல்லாட்டி ஆல்ரெடி தெரியுமா? சார் அதுல நெட் ஸ்டார்ட் கமாண்ட் ஒன்று இருக்குதானே? ஓகே. அதை என்னத்துக்கு யூஸ் பண்ணு? அது வந்து இப்போ இன்டர்நெட் உங்களோட பிசியில் வந்து எவ்வளவு டேட்டா இப்போ யூஸ் ஆகிக்கொண்டிருக்கு அந்த ஸ்டேட்ஸ் எடுக்கிறது. நெட்வொர்க் ஸ்டேட்டஸ். நெட்வொர்க்ல ஸ்டாட்ஸ் எடுக்கிறது. இப்போ எவ்வளவு என்னென்ன சர்வீஸ் பாவிச்சு கொண்டிருக்கு, சரியா, அந்த மாதிரி என்னென்ன இப்போ இருக்குது அந்த மாதிரி இந்த வரைக்கும் இதில் நான் உங்களுக்கு காட்டின லாஸ்ட் வீக்கும். அது லாஸ்ட் வீக் கிளாஸ் வர ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெட்வொர்க்கிங் கமாண்ட்ஸ் தேடி பாருங்க. ஸோ உங்களோட நெட்வொர்க்ல இப்போ பாவிக்கிற கமாண்ட்ஸ் இதில் வரும். ஓகே. ஸோ இதில் வந்து நெட்வொர்க்ஸில் நாங்கள் பாவிக்கிற கமாண்ட்ஸ் ஒரு 9 மேஜர் கமாண்ட்ஸ் இருக்கு. லாஸ்ட் வீக் இது பார்த்தோம். இந்த இதுதான் இப்போ கேட்டது, நெட் ஸ்டாட்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ இதை நீங்கள் பாவிச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட இப்போ இதை பாவிக்கிற அப்படின்னு சொன்னால் இந்த கமாண்டை உங்களோட கம்ப்யூட்டரில் டாஸை ஓப்பன் பண்ணிவிட்டு, சரி, எந்த இடத்துக்கு டாஸ் இருக்கு, இந்த டாஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கமாண்டை டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னு சொன்னால் இருக்கு உங்களுக்கு அந்த கமாண்ட் ரன் ஆகும். இப்போ நெட் ஸ்டாட்ன்றது கமாண்ட் வந்து என்னன்னா உங்களோட பிசியில் இப்போ எந்தெந்த போர்ட் ஓப்பன் ஆகிருக்கு, எந்தெந்த போர்ட்டோட கம்யூனிகேட் பண்ணுது, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களோட கம்ப்யூட்டர் வந்து வெளியில் இருக்கிற எந்த போர்ட்டோட கம்யூனிகேட் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ இந்த இருக்கு இதில் உங்களோட பிசியில் ஐபி அட்ரஸ் வந்து உங்களோட போர்ட் நம்பர் வந்து வெளியில் இந்த அட்ரஸோட ஃபாரின் அட்ரஸ் எதுன்னு சொல்லி காட்டும். இந்த லோக்கல் அட்ரஸ், ஃபாரின் அட்ரஸ் இப்போ க்ளோஸ் கனெக்ஷனாக இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கான்னு சொல்லி காட்டும். ஸோ இதுதான் இந்த நெட் ஸ்டாட்ன்ற ஒரு கமாண்ட். அதை விட நான் இந்த ட்ரேஸ்ன்னு சொல்லி ஒரு கமாண்ட் சொன்னேன் சார், இதுதான் நல்ல கமாண்ட். இந்த கமாண்டில் தான் நீங்கள் செக் பண்ணலாம். ரைட் சார், இந்த கமாண்டை படிச்சுட்டு
ரைட். ட்ரேஸ்ன்னு சொல்லி போட்டு நீங்கள் கூகுள்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் google.com. அப்போ நான் சொன்னேன் google.com அடிச்சு என்ன பண்ணா உங்களோட கம்ப்யூட்டர்ல இருந்து கூகுள் சர்வர் ஆக்சஸ் பண்ற சர்வர் வந்து வேலை செய்யணும்னு சொல்லி இப்ப காட்டுது. ரைட். ஒரு டைம் எடுக்கும். என்ன நடக்குதுன்னு சொன்னா முதலாவது ஃபர்ஸ்ட் வந்து 1 மில்லி செகண்ட்ல என் ஹோம் ரவுட்டர் என் வீட்டில் இருக்க ரவுட்டரோட ஐபி அட்ரஸ் காட்டி அதுக்கு போயிட்டு டேட்டா அதுக்கு பிறகு ரெண்டாவது இன்னொரு சர்வருக்கு போயிருக்கு. அந்த சர்வர் வந்து அதுல ஐபி அட்ரஸ் கொடுக்கல. அப்புறம் மூன்றாவது வந்து 36 மில்லி செகண்ட்ல அடுத்த சர்வருக்கு போயிட்டு அப்புறம் நாலாவது 41 மில்லி செகண்ட்ல அடுத்த சர்வர். அப்படி கூகுளுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போறதுக்கு எத்தனை ரவுட்டர்ஸ் நான் அந்த அப்போ கிரிக்கார்டு மட்டமா ஸோ ஒன்லேருந்து இன்னொன்று அப்படித்தானே போகுது. ஸோ அந்த ரவுட்டர்ஸ்ல டீட்டெயில்ஸ்லாம் இதுல காட்டும் இந்த ட்ரேஸ் கமாண்ட்ல. நீங்க ட்ரேஸ் அடிச்சுட்டு எந்த சர்வரை நீங்க அக்சஸ் பண்ணுவாங்க கூகுளோ ஃபேஸ்புக்கோ ஜிமெயிலோ ஏதாவது நீங்க டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கன்னு சொன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை ஒன்று அங்கேருந்து இன்ஃபர்மேஷனை ரெட்ரீவ் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகும் அதை அக்சஸ் பண்றதுக்கு. அப்புறம் அது அக்சஸ் பண்ற அந்த ரவுட்டரோட ஐபி அட்ரஸ் என்ன, அது இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ் என்ன. ஸோ அப்படின்னு சொல்லி இதில் ஃபுல் டீட்டெயில் இதுல என்டர் பண்ணீங்கன்னு சொன்னா ஆறாவது ரவுட்டர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். சில ரவுட்டர் வந்து அவங்க இன்ஃபர்மேஷனை வெளியில கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ரெண்டாவது ரவுட்டர் எல்லாம் பாருங்க ரிக்வெஸ்ட் டைம் அவுட் வருது. அந்த ரவுட்டர்ல கன்ஃபிகர் பண்ணிருக்காங்க அவங்களோட ஐபியை வந்து வெளியில கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி. அதனால வந்து அது ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மற்ற ரவுட்டர்ஸ் எல்லாம் ஓகே அதோட ஐபி கொடுக்குது. அதோட பேரை வந்து சொல்லுது. இப்போ இந்த இது வந்து பேரை சொல்லாத மாதிரி பேர் கேட்டா இல்லை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ரைட். மற்றதுல எல்லாம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஸோ அதில் டீட்டெயில்ஸ் தான் இங்கே வரும். ஸோ இது ஃபுல்லாக 12 இல்லாட்டி 9 ரவுட்டர்ஸ் தாண்டி தான் போகும் உங்களோட பேக்கெட்ஸ். அந்த 9 ரவுட்டர் 9ல் 12 வரணும்னு நினைக்கிறேன். 12 ரவுட்டர் போனால் கடைசி வந்து பாருங்க வந்து பாருங்க ஓகே. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். 10வது சர்வர் வந்து இப்போ 11வது சர்வர். பன்னெண்டாவது ஸோ 14 சர்வர்ஸ். ஓகே. ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களோட பிசிலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரைட். ஸோ இந்த கமாண்டை டைப் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு பிறகு google.comன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட இப்போ 14 ரவுட்டர்ஸ் தாண்டி தான் போகுது அந்த இது. ரைட். போயிட்டு தான் மெயின் கூகுள் சர்வருக்கு இன்னும் போகவே இல்லை. பட் நீங்கள் நார்மலாக ஆக்சஸ் பண்ணி இதோட குயிக்காக வரும். வேலை செய்யும். அந்த ஐபியை ரிட்ரீவ் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறது டிலே உண்டாகுது. ஸோ நாட் ஈவன் அ செகண்ட். அதை ஒரு செகண்டை விட குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. மில்லி செகண்ட் சொல்லுவோம். ஸோ மொத்தம் 14 இருக்குது. இந்த இருக்கு இப்போ ஃபைனலாக கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 15 சர்வர்ஸுக்குள்ளால தான் கடைசியிலேருந்து இதுதான் கூகுள் ஐபி. நான் அப்போது கூகுள் ஐபி டைப் பண்ணிக்க சொன்னேன். ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் இதுதான் கூகுள்ட சர்வர் ஐபி. ஸோ கூகுள் ஆக்சஸ் பண்ணுறது 15வது தான் ஆக்சஸ் பண்ணுது. அதுக்கிடையில் மொத்தம் 14 ரவுட்டர்ஸ். இது வந்து எந்த வீட்டில் இருக்க இந்த பிசியிலேருந்து வீட்டில் இருக்க ரவுட்டர் இன்டர்நெட் ரவுட்டர். ஸோ அது வந்து 192.168.1. அதுக்கப்புறம் இந்த இருக்குது அந்த ரவுட்டர்லேருந்து இவ்வளவு ரவுட்டர்ஸ் தாண்டி தான் மெயினாக கூகுளுக்கு போகுது. ஒவ்வொரு ரவுட்டர்ஸ் ஐபி அட்ரஸ் எவ்வளவு நேரம் எடுத்தது போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி டோட்டலாக காட்டுது. ரைட். இது வந்து இந்த ட்ரேஸ் என்ற ஒரு கமாண்ட். ஸோ இது மூலம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் உங்களோட இன்டர்நெட் வந்து எவ்வளவு ஸ்பீடாக ட்ரான்ஸ்ஃபர்.
அதே மாதிரி இந்த என்எஸ் லுக்கப்னு சொல்லி ஒரு டொமைன் ஐபி அட்ரஸை பார்க்கணும்னா ஒன்று பிங்லையும் பார்க்கலாம், இல்லை இந்த என்எஸ் லுக்கப்லையும் பார்க்கலாம். ஸோ என்எஸ் லுக்கப் இதை போட்டுட்டு கூகுள் போட்டால் சரி. என்எஸ் லுக்கப்னு போட்டு google.com போட்டிங்கன்னா google.com ஐபி அட்ரஸ் காட்டும். அது மாதிரி ஃபேஸ்புக் அந்த மாதிரி இதுலேயும் ஐபியும் பார்க்கலாம். அதே மாதிரி பிங் கமாண்ட் தான் பேசிக் கமாண்ட். நெட்ஒர்க்கில் பிஐஎன்ஜின்னு போட்டு உங்களுக்கு எந்த சர்வர் வேணுமோ அந்த சர்வரோட பேரை போட்டு என்டர் பண்ணிங்கன்னா அந்த சர்வரோட கொஞ்சம் பேக்கெட்ஸ் அனுப்பி செக் பண்ணி சொல்லும் எவ்வளவு மில்லி செகண்ட் ஆகுது. இந்த அவரேஜ் வந்து 84 மில்லி செகண்டில் கூகுளை ஆக்சஸ் பண்ணலாம் உங்கள் பிசியில் இருந்து. ஸோ அப்படி ஒரு 4 பேக்கெட்ஸ் அனுப்பி உங்களுக்கு ஒரு சின்ன ரிப்போர்ட் ஒன்று மாதிரி காட்டும் எவ்வளவு டைம் எடுக்கும் உங்களோட கூகுள் சர்வரை அக்சஸ் பண்ணுறது. ரிப்போர்ட் இந்த முதலாவது பேக்கெட் சென்ட், ரெண்டாவது பேக்கெட் சென்ட், மூன்றாவது 4 பேக்கெட் சென்ட் பண்ணி ரிட்ரீவ் பண்ணி காட்டும். ஸோ அதெல்லாம் பிங் கமாண்ட். ஸோ அந்த மாதிரி நெட்வொர்க்கோட பேசிக் கமாண்ட்ஸ் சொல்லி இருக்கு. சும்மா டைப் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கு. ஸோ அதில் நீங்கள் பாவிக்கலாம், டாஸ்லேயும் பாவிக்கலாம். பாவிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பேசிக் ஐடியான்றது அதோட அட்வான்ஸ் கமாண்ட்ஸ் அப்படி கணக்கு இருக்கு. சும்மா கூகுளில் தேடிங்கன்னா சரி. ஓகே, ஸோ இதை விட வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? நான் அன்மியூட் பண்ணுறேன். கொஸ்டின்ஸ் இருக்கா நெட்வொர்க்கில்? இப்போதைக்கு இல்லை சார். இல்லையா? இப்போதைக்கு இல்லை தான். ரைட், சோஷியல் மீடியா படி ஒரு ஓகே. ஸோ இப்போ டிரான்ஸ்மிஷன் மீடியாவை பற்றி சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி நாங்கள் கழிச்சிருக்கோமா டிரான்ஸ்மிஷன் மீடியாவை பற்றி? கேபிள்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், டிரான்ஸ்மிஷன் மீடியாஸ் இருக்குதா? இல்லை சார். இல்ல சார், காய்ச்சல் இல்லை. நான் இந்த டிரான்ஸ்மிஷன் மீடியாஸை பற்றி ஒரு கதை இருக்கும். ஓகே, ஸோ டிரான்ஸ்மிஷன் மீடியாஸ் சொன்னா என்னன்னா இப்போ நெட்வொர்க்ல பாவிக்கிற மீடியாஸ், அதாவது வந்து கேபிள்ஸ், என்னென்ன கேபிள்ஸ் மெயினாக பாவிக்கணும். இப்போ நெட்வொர்க் இன்டர்நெட்டுக்கெல்லாம் என்னென்ன கேபிள் பாவிக்கணும்னு சொல்லி. ஸோ அதில் வந்து நார்மலாக கைடட் மீடியா அண்ட் வயர். ஸோ அது வந்து கைடட் மீடியா சொல்லுவாங்க. நீங்கள் பாவிக்கிற கேபிள்ஸ் எல்லாமே வந்து கைடட் மீடியா கேட்டகரிஸ்லையும். அன்கைடட் மீடியா, இட் இஸ் ஆல் அபவுட் வயர்லெஸ் கனெக்ஷன்ஸ், ரைட்? ஸோ நோ வயர்ட், ஒன்லி ஃபுல்லி வயர்லெஸ் கனெக்ஷன் இஸ் கால்ட் அன்கைடட் மீடியா. Now next, now here you can take it into two segmentation, right? Guided media mean wired media, unguided media it's air media. So all your Wi-Fi, wireless, microwaves and everything is come under unguided media. Guided media is always 3. Those are main 3 guided media wires, right? So for network we are using actually 3 kind of wire, right? Wired only 3 kind, right? So we'll see one by one wire. So okay, so okay, right, first media is called twisted pair cable, right? So this is the first media. So guided media, first media is called twisted pair cable. Twisted pair cable means this is normally available in, even if you come to IDM network and all that network will be done using this twisted pair cable, right?
So twisted pair cable means here 4 cable will be twisted one into 4. 8 cable will be twisted into 4 cables, right? This is called twisted cable. So every cable have a different colors, right? Different colors. Now you can see the pictures like this, right? So here in one cable you will get small 8 wires, right? In one cable of this you will get small 8 wires, right? Only one cable. Take out this cable, only one cable. There are 8 wires, right? 4 main wires twisted, right? 4 wires will be twisted and you will be getting 8 wires. Using the 8 wire only, data will be transferred, right, to all the places. So here you get, right, this is the sample. This is the 4 twisted cable, right? So 4 twisted. So this is we call twisted pair cable. In most of our network, we use this in this because you can transmit low frequency, right? Customers very what you call voice data and very cost effective, low cost. You can buy the network cable like this, right? So that is called twisted pair cable, right? So this is the one twisted pair cable, right? Shield twisted pair cable. If you see, one will be like this, one twisted. Likewise, you will get four twisted pair cable in one. So that is the one. This is the example here. Unshielded twisted pair. If you open the cable, there are 4 twisted. This is what we are using for network, right? And there are categories on twisted pair, Cat 5, Cat 3, like different categories are there. Now we are using actually Cat 6 cable. Cat 6 cable is 1000 MB per second. That's the speed of Cat 6 cable. Cat 5 cable, it's 100 MB per second. That's the speed of Cat 5 cable. So we are using Cat 6 now. Okay, so this is the second one. Twisted pair cable advantages, right? So as I told you, easy to work, install. You can install very easily, flexible, lightweight, right? So easily available. So like those are the advantages of twisted pair cable, right? So disadvantages also there. So every more than 3 to 4 kilometers, if it is a digital signal, you should put a repeater. More than 3 kilometers, it can't go. So we learn in a networking module, say repeaters a device. So repeaters we have to put every 2 to 3 kilometers. We have to put repeater. Otherwise, the signal will be dropped. That is first disadvantage. Then sometimes noise then your internet speed will be go down, right? And the lowest bandwidth is 3000 hertz is the very lowest bandwidth, right? So other than that, less lower devices it cannot perform. So these are the disadvantages of twisted cable. Then second one is a coaxial cable, right? So before going to that, we will write not everything, some of area, right? Notes, right? Heading transmission media. Just I'll tell you the notes important part. Just heading transmission media. Okay, so then there you write this transmission media, guided, unguided, guided, these three, unguided, yeah.
Okay, done. No, sir. Okay. I wanna. Oh, day. Nitya. Okay, sir. Thank you. Okay, so this is done now, guided, unguided. Then we'll write this twisted pair. Yes, sir. Heading twisted pair. Then we'll write down these notes. Put up Badagini Akena. Okay. Okay, sir. Okay. Then we'll write down this also. Advantages. Bye. Okay. So we'll write down only these advantages. The advantages of twisted pair. Key points. ඔක්කොමලට ඉස්සර මණ්ඩියන. අනේවා පාඩුවිට. ගන්ධි ටිකන්නේ අයි ශාන්ති. Okay, twisted pair. Advantages of twisted pair. Inexpensive. Flexible and lightweight, easy to use. Okay, sir. Wrote the notes. Then write the disadvantages also. Okay, sir. Thank you.
yes. Okay, sir. Others, Sir, wait. Sir, wait. No. Okay, sir. Change, sir. Mama. Okay, sir. Okay, sir. Okay. okay. Right. So this is about the twisted pair. Remember, twisted pair cable. This is the first cable we are using in network, right? Most of the companies and 90% of companies they are using this particular cable called twisted pair. So this is the disadvantage, and this is the advantage, and this is what the cable look like, right? And this is the way they will use the cable, right? So that's the first cable. Second cable is this coaxial cable. So actually this cable we are not using for network now. We are using for TV, right? Telephone only we are using, but initially it was introduced to network, right? Now you would have seen a cable like this in the TV antenna, right? So now we are using this for television, right? TV connection, but earlier it was created for LAN, the LAN network, right? Local area network. Since there are like only one cable and noise is too high, there are so uh, so there are a lot of disadvantages. So for that, we are not using this particular cable in internet now. Right? So this is the second cable called coaxial cable. Right? Next one. This is what the coaxial cable look like. So there will be a outer layer, right? Then there will be a shield. Then inside there's like stuff transfer. So this is the copper only. The data will go from one place to another place, right? And there are advantages also, right? Advantages. So high bandwidth is 400 to 600 megahertz, up to 10,000 voice we can transfer. So it can be tapped easily. So easily we can tap this and must. So if you compare to the twisted pair, this is very low performance, right? So that's what we are not using in any of this, right? And disadvantages also there, the bulky cable, and nowadays it's expensive to make, and so the price also expensive. So those are the thing for the coaxial cable, right? So we'll write down this heading coaxial cable.
Okay, done. Finish. Okay, sir. No, sir. Finish, sir. Sir, அது வரையணுமா? இல்ல வரைய தேவையில்ல. Okay, sir. So இருக்கிறது எழுதிக்கோங்க advantages. திருப்பி ஐடிஎம் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் இந்த நோட்ஸ் எல்லாம் செக் பண்ணுவேன். ஸோ எல்லாரும் எழுதி வைக்கணும். எழுதாம பார்த்துட்டு இருக்கிறது இல்லை. Okay, sir. Okay, sir. Done. அது டிஸ்அட்வான்டேஜஸ். Okay, sir. ஸோ இது வந்து செகண்டா ரெண்டாவது கேபிள் டைப். ஸோ இது வந்து சொல்லலாம் கோஎக்செல் கேபிள். இப்போ நாங்கள் யூஸ்ல அவ்வளோ பெருசாக பாவிக்கிறது இல்லை இந்த கேபிள். ஸோ அதனால இந்த கேபிள் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ த தேர்ட் ஒன் இஸ் ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள். ஸோ இது வந்து நார்மலாக ஒரு ஃபைபர் டியூப், ஒரு லைட் இதில் யூஸ் பண்ணுற டேட்டா டிரான்ஸ்மிஷன். ஸோ இது வந்து ஒரு லைட் யூஸ் பண்ணுறது வெரி எக்ஸ்பென்சிவ் கேபிள். ஸோ டிரான்ஸ்மிஷன் வந்து ஹை ஸ்பீடாக இருக்கும், பட் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ அதனால் வந்து ஃபைபர் கேபிள்ஸை பெருசாக யாரும் பாவிக்கிறது இல்லை. வெரி ஹை எண்ட் நெட்ஒர்க்ஸ், ஹை எண்ட் டேட்டா டிரான்சாக்ஷன் நெட்ஒர்க், அதில் தான் இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள் வந்து பாவிக்கலாம். ஸோ ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிளில் மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து லைட் சோர்ஸ் தான் பாவிக்கப்படும். ஸோ ஒரு லைட் பீம்ஸ் இல்லாட்டி இந்த இருக்கு எல்இடி, அதாவது லைட் எமோட்டிங் டயோட், இல்லாட்டி ஐஎல்டி தான் பாதிக்கப்படும். ஸோ இது ரெண்டு தான் இதில் பாதிக்கிற டெக்னாலஜிஸ். ஸோ ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள் வந்து கேட்டது இப்படி தான் இருக்கும். ஸோ வெளியில் ஒரு பிளாஸ்டிக்கும் அப்புறம் ஒரு கிளாஸ் இது ஒன்றும், அப்புறம் உள்ள ஃபைபரோட
fiber core cable இருக்கும். இதுக்குள்ள வந்து இந்த இருக்கு, the light will go in this, this is just a hole, nothing inside, just a hole. So but outside is the fiber they have made using a fiber hole. So the light will be transferred within this in this way to the next level. Okay, so that is also a very expensive cable. We can't use it for a normal network like home office network. They are not using only like Dialog, Mobitel, likewise the companies they are using one thing. And Sri Lankan government for the high data transaction, they are using this fiber cable. Other than that, normal public, it's very difficult. Okay, so this is in the market, but it's expensive. So we are not using. Right? So we'll write down this also, the last one, fiber optics cable. Okay, done. Done, sir. Okay. You write this also the second points. Okay, done. Done, sir. Okay. So this is a bit detailed information about fiber optics, but not necessarily. Just skip those slides. The last two line is this, right? Fiber optics advantage and disadvantage. So the bandwidth here, it can go up to 2 GB, 2 gigabyte per second can go up to in fiber optics, right? And small in size, lightweight. So these are the advantages, and these are the disadvantages. So we'll write these two. So let's write the advantages of fiber optics.
You finish, tell me. Okay, done, sir. Okay, everybody. Done, sir. Okay, so then we'll write the disadvantages. Huh? Survey, sir. Done? Done, sir, done. Yes, sir. Done. Oh, okay. Everybody, okay, done. Right. So this is disadvantage. Huh? So this is about the fiber optics cable. Right? Hello? You want some time? Okay, sir. Right? So that is about the fiber optics cable, wired media. So then there are some wireless media is also there. So these are some very advanced topic. So we will discuss that on the next week sessions, right? Wireless, right? Wired media, remember only 3: fiber optics and coaxial cable and also twisted. These are the 3 wired cable. Wireless, there are so many things. Right? So wireless, there are so many things available. So we will be discussing that on the next week, the networking module, right? So then we will start up another module here. So we'll finish in the networking area. So any doubts after now? Any questions you have? No, sir. No questions, huh?